மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்துலேயே இந்த ஸ்டார் மாதிரி இருக்கும் கைப், அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். ப்ளீஸ் மறக்காமல் லைக்கும் அந்த கைப்பும் கொடுத்துருங்க நண்பர்களே. இதுதான் உண்டியல். ஆத்தி இதுக்கும் நாளன்னா கேப்பால என்ன பண்ணு? கஷ்டப்பட்டு இந்த உண்டியலே சந்தையில இருந்து எங்க அப்பா வாங்கிட்டு வர சொன்னேன் தெரியுமா? 40 பைசா. என்கிட்ட இருக்க நாளனா பாத்துட்டல்ல, அத 4 பைசா வைக்கிட்டா. இசை இந்த உண்டியல் 20 பைசா தானே? யா தாயே எத்தான் தண்டி போய் சொல்லுதாமா. உனக்கு இது 20 பைசாக்கு தரவளோ? 40 பைசா. நம்ம திருவிழா வருதுல்ல, அதுக்கு நாம எல்லாம் ஒரு சங்கம் வச்சிருக்கோம். அந்த சங்கத்துல இருந்து திருவிழா கொண்டாடுறதுக்கு நம்ம இதுல தான் துட்டு சேர்த்து வைக்க போறோம். அப்பதான் ராட்டு வாழையில நகப்பாலிசு பாசி ஊசின்னு எல்லாம் வாங்க முடியும். புரியுதா? இன்னும் கரெக்டா 15 நாள் தான் இருக்கு நம்ம ஊர் திருவிழாவுக்கு. அதுக்குள்ள உண்டியல்ல காசு சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சாதான் ராட்டணும் பஞ்சு முட்டாயி லோலாட்டு எல்லாம் ஆட முடியும். நீ சொல்லவ சந்தோஷமா இருக்கு. இன்னும் 15 நாள் தான் இருக்கு வச்சியா நம்ம ஊர் திருவிழாக்கு. அதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு 40 பைசா கொடுத்து எங்க அப்பாவை சொல்லி இந்த உண்டியல வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்காக அநியாயத்துக்கு 40 பைசா சொல்ற. இந்த உண்டியல போன வாரம் கூட 20 பைசா தானே வித்தாவ. இது விலைவாசில கூடி போச்சுடி. 40 பைசா டி. சரி சரி வாங்கிட்டு ஒரு 4 இருக்குல. மொத போனியா உன் துட்ட கொண்டு போடு. ஏன் துட்ட? நான் நேரா அண்ணாச்சி கடைக்கு போயிருக்கணும். நீ ரொம்ப ராசியானவட்டி. உன் துட்ட போட்டேன்னு வச்சுக்கியா உண்டியல் நிறைஞ்சிரும். போன வருஷம் திருவிழாக்கு கூட நீ தான் முத உண்டியல துட்டு போட்ட. அதனாலதான் நாம லோலாட்டு ராட்டு பஞ்சு மிட்டாயி நகப்பாலிசு வளையல் எல்லாம் வாங்கணும். ஏன் தாய் நீ என்ன சொல்லுத? சத்தியமாட்டி உன் ராசியோ ராசிதான். என்னோட ராசி நல்ல ராசி. அது நீ என்ன சொல்லுத? திருவிழா வருதுடி. இந்த உண்டியல நீ காசு போட்டதோ அப்படியே பொங்கி வலிஞ்சு துட்டான நம்ம கையில இருக்கும். சீக்கிரம் போடுடி. யா தாடி பைல்வன் ரங்கநாதன். இது வாட்ட புடிங்கடி. இது வாட்ட புடிங்கடி. யா தாடி வீக்கிட்டே சிக்கடா. ஓய் அது என்ன கையில வச்சிருக்க? அது எப்படி கையில வச்சிருக்க? உண்டியல வச்சிருக்கா. சந்தையில 40 பைசா வாங்கிட்டு வந்தாளா. பைசா எங்க வா? நம்ம ஓட்டத்தை புடிச்சிருவ மாட்டே. அத்தைய கிட்ட சிக்கனவன அவ்வளவுதான். காத்து கட்டி மரத்துல தூங்க போட்டுருவல. என்ன பண்ணு? வர மாட்டேன். இங்க வா. இசை போயிரு இசை. இல்லைன்னா மொத்தமா காத்து கட்டி மரத்துல தொங்க போட்டுருவ. போயிசை. டி அது ஒண்ணும் செய்ய மாட்டாவட்டி. போட்டி. நான் போக மாட்டேன். பைசா இங்க வா. போயிசை. நாங்க 4 நாள் இல்ல 40 பைசானால போடுது. போயிசே கொஞ்சமா போடுவல கட்டாயமா போடுது. போயிசே அவியே ஒண்ணுனா மட்டும் தான் அடிக்க மாட்டேக்காவ. மத்த எல்லாத்தையும் புடிச்சு புடிச்சு அடிச்சு விடுதாவ. சீட்டி என்ன அடிச்சாவட்டி? நம்புற மாதிரி இல்லையே. ஏ அப்ப சத்தியமா அந்த தினகரம் பையன் கூட சேர்ந்தோம்ல, அதுக்கு என்ன அடி அடிச்சதுமே முழுக்கு தள்ள பிஞ்சு போச்சு. தினகரம் பையன் கிட்ட பேசுனியா எப்போ? கேத்தே எதுக்கு? சும்மா எல்லாம் எங்கல போறேன்னு கேட்டேன். இவ பாத்துட்டாவ. புடிச்ச கம்பச்சு புடிச்சு 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 அடிச்சு விட்டாவட்டி. ஆமா பேசியா பேசியா அம்மா கிட்ட பேசியா புடிச்சு 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 அடிச்சு விட்டாவட்டி. இசை வந்துட்டே. என்னது இது? உன தெருல நிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன் சொல்லலையா? தெருல உன பார்த்தேன்னு வச்சுக்க கோத்தை கட்டி மாத்த தொங்க போட்டுருவேன். தெரு பாவனை வச்சுக்கிறா இல்லையா? இந்த புள்ளல கூட தான் வந்தேன். ஏய் ஸ்கூல் லீவ் விட்டா வீட்டுல இருக்க முடியாது. ஆத்தாடி இனி தெருல கூட அந்த முடியாது உங்களுக்கு. யாசுதாவல எங்கயாவது தெருல சுத்தா பார்த்த பரவாயில்ல மாதிரி ஆதியா அடிக்க வெயிலுக்கு பாட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன வெயில் அடிக்கு அவ பாட்டுக்கு சுத்துறா பாரு. அது என்ன கையில? உண்டியல. உண்டியலா? யாது? சொல்லி கொடுத்துறவல. இது காலையில அம்மா உனக்கு கொடுத்தவா தானே? ஆடி ஆடி சத்தம் போட்டு சொல்லி காட்டி கொடுத்துறாதீங்க. இது உங்க அம்மா தான் சும்மா கிடக்குன்னு தூக்கி கொடுத்தாவ. நான் இவளுக்கிட்ட 40 பைசான்னு சொல்லிவிட்டேன். போய் சொல்லிருக்க. அப்ப நான் தானே திருவிழாக்கு துட்டு சேர்த்து வைக்க முடியும். ஓ அதுக்குத்தான் வீட்டை தூக்கிட்டு வந்தியோ? ஆமா அதான் அத்தை கேட்டான் தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டாவ. திருவிழா வருதுல அதுக்கு வளையல பாசி எல்லாம் வாங்குறதுக்கு. ஓ இன்னைக்கு பால் வாங்க வருவியா? சாயங்காலம் 3 மணிக்கு தான் வருவேன்.
ஆஹா 3 மணிக்கா? சரி சரி, இந்த உண்டியில ஒரு ரூபாய் போட்டுக்க. ஆமா, இதுக்கு என்ன? உள்ள போட்டுக்க. வேண்டாம் வேண்டாம், உங்க கையாலே போடு. அதான் ராசியான கை. நேத்து அடிச்சது வலிச்சதா? சரி, சாயங்காலம் வீட்டுக்கு வா. எட்டி ஒரு ரூபா இருக்குடி. அவைய உண்டில தான போட சொன்னாவ. எட்டி ஒரு ரூபாட்டி. புரோட்டா கடையில போய் வாங்கினா 4 புரோட்டா கிடைக்கும் மாட்டி. 4 புரோட்டாவா? ஆளுக்கு ஒண்ணு திங்கலாமே. யாத்தடி புரோட்டாவா? எட்டி என்ன சொல்லுவ? எட்டி அப்ப உண்டில போறண்டாமா? எட்டி ஒரு ரூபாட்டி. ஒரு ரூபா. புரோட்டா வாங்கினா 4 புரோட்டா. அதுவும் சால்னா நிறைய வாங்கலாம். நேரா புரோட்டா கடைக்கு போவோம். தெரிஞ்சிச்சா அந்த அண்ணனுக்கு? அவைய வட்டி காசு பிடிக்க போயிட்டாவ. இப்போதைக்கு வர மாட்டாவ. இது 3 மணிக்கு தான் வருவா. எனக்கு நல்லா தெரியும். அதான் நானும் கேட்கேன். எங்களுக்கும் நல்லா தெரியுது. இந்த அண்ணனுங்க உன்கிட்ட மட்டும் அவ்வளவு பாசமா இருக்காவ. அதானே யாந்தி. ஆனா சத்தியமா உங்களுக்கு எல்லாம் ஓர்மையே இல்ல தெரியுமா? சத்தியமா கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் ஓர்மையே இல்லடி. இப்போதான் நான் சொன்னேன். நேத்து தான் புடிச்சங்க வச்சு புடிச்சு அடிச்சாவன்னு. நீங்க எல்லாம் அடி வாங்கி தான் தெரிஞ்சிருக்கா? அடி வாங்கவில்லை நான் தானே. ஓ என்கிட்ட மட்டும் பாசமா இருக்காவளா? நேத்து அடிச்சதுக்கு இன்னைக்கு பரிகாரம் தேடி இருக்காவ. ஏன்னா நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துறோம்ல, அதுக்கு தான் அவளுக்கு பயம். யாருக்கு? இவளுக்கு தான் பயம். நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துறேன்னு அவளுக்கு பயம். அதான் நான் சொல்லாம இருக்கணும்னு ஒரு ரூபா கொடுத்துட்டு போறாவ. நேத்து எதுல அடிச்சாவ? முதுகுல ஏதோ அடிச்சாவ. அதான்டி புடிச்சங்க போச்சுடி. எப்படி அடிச்சா தெரியுமா? சொல்லி அடிச்சாவ. வாயில கல்கோனா போட்டிருந்தேன். அத வாயில இருந்து வெளியில கக்குற அளவுக்கு அடிச்சாவ தெரியுமா? அவ கிட்ட பேசுறியா? அவ கிட்ட பேசுவே என்ன அப்படின்னு சொல்லி அடிச்சாவ தெரியுமா? உங்க அம்மாக்கு சத்தியமா தெரியாதாங்க? தெரியும். உங்க அம்மாக்கு பயந்து ஒரு ரூபா கொடுத்துட்டு போறவன்னு சொல்லுதா? அவளுக்கு உன் மேல தனி பாசம் டி. ஊருக்குள்ளேயே அப்படித்தான் பேச்சு. என்ன டி சொல்லுறியா? ஆமா, தங்கம் கழுவி கூட எங்க அம்மா கிட்ட போய் பத்த வச்சிருக்கு. ஆமா டி. என்ன டி சொல்லுறியா? ஆமா, எங்க அம்மா கிட்ட போய் இந்த தங்கம் கழுவி சொல்லியிருக்கு. தங்க பண்டி மோவ மேல வேலை தாய் மவனுக்கு ரொம்ப தான் பாசம் அப்படின்னு. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? அதுக்கு எங்க அம்மா பாசம் போலுக்கு அப்படின்னு சொன்னாவல. எங்க அம்மா கூட அப்படித்தாட்டி எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாவ. இந்த நல்லத்தாய் மவனுக்கும் தொரப்பாண்டி மவனுக்கும் ரொம்ப தான் பாசம். எங்க போய் முடியுதோ உங்க மவளை சத்தம் போட்டு வைங்க அப்படின்னு சொன்னாவல. அதுக்கு என்னடி அர்த்தம்? உன் மேல மட்டும்தான் அவளுக்கு பாசம்னு அர்த்தம். பாசம் வைக்க கூடாதோ? ஆஹா, அப்படிலாம் பாசம் வைக்க கூடாது. அது தப்பு. ஏன்? அது கெட்ட பழக்கம். கெட்ட பழக்கமா? ஆமா, இது கூட உனக்கு தெரியாதா? டி அப்பெல்லாம் வச்சா அது கெட்ட பழக்கம் டி. யாத்தாடி அத்தா, உங்க அக்காவும் உங்க சாம் அம்மாவும் பண்ணுதாவல்ல கெட்ட அத்தே தான் உனக்கும் தெரியுமா? எனக்கு கூட பயமா தான் இருக்கு. ஆனா உனக்காவே இப்படி கிடைச்சிட்டு எங்களுக்குலாம் கிடைக்கவே இல்லை பத்தியா? ஏட்டி லவ் லெட்டர் எழுதி கொடுத்தாதான் எல்லாம் கிடைக்கும் நினைச்சிட்டோம். பண்டம் முட்டாய் எல்லாம் கிடைக்கும் நினைச்சோம். ஆனா உனக்கு எதுவுமே கொடுக்காமலே கிடைக்கு பத்தியா? அத்தா, எங்களுக்கெல்லாம் இப்படி கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு அதான் கிடைக்குதோ? ஆமா, இது கெட்ட பழக்கம். இப்ப என்னடி பண்ண? அந்த ஒரு ரூபாய்க்கு நம்ம பேசாம புரோட்டா இங்க தின்றுவோம். புரோட்டா இங்க தின்னுட்டா எல்லாம் சரியா போயிடும். அப்படிதானே ஜெபா? ஆமா. சரி, அவளுக்கு என் மேல ரொம்ப பாசமா? வேணா நீ என்கிட்ட கேட்டு பாரு. எப்படி கேட்கணும்? நீங்க ஏன் என் மேல இவ்வளவு பாசமா இருக்கேன்னு கேளு. அப்ப தெரிஞ்சிரும்ல நமக்கு எல்லா ரகசியமும். ரகசியமா? ஆமா, இது ரகசியம் தானே. இதுதான் பெரிய ரகசியம். நீ பேசாம அந்த அண்ணன் கிட்டயே கேட்டுரு. என்ன கேட்கணும்? நீங்க எதுக்கு என் மேல இவ்வளவு பாசமா
சாம் அம்மாவும் எங்க அக்காவும் இப்படித்தான், இது கெட்ட பழக்கம் தானே அப்படின்னு கேளு சரியா? அப்படி கேட்டா அது கெட்ட பழக்கமா இல்லையான்னு தெரிஞ்சிரும்ல. ஏன் எங்க அம்மா கூட எங்க அப்பா கிட்ட பாசமா தான் இருக்கும். இட்டி அது அம்மையும் அப்பாவும்ல. அப்போ உங்க அம்மி எங்க அம்மி பாசமா இருக்காவ. இட்டி அது ரெண்டு பொம்பளை ஆளு லாட்டி. அப்படினா சரி உங்க அண்ணனா நம்ம ராபிட் தங்கச்சி பாசமா இருக்காவ. செட்டி அது அண்ணன் தங்கச்சிட்டி. இது உனக்கு மாமா இல்ல. இல்லடி அத்தா. அத்தாடி அத்தா. எம்மாடி ஐயாடி. என்னடி பயம் கட்டுறியா? எனக்கு பயமா இருக்குடி. இது கெட்ட பழக்கம் மாட்டே. சத்தியமா இது கெட்ட பழக்கம் தான். நீ அந்த அண்ணங்கிட்டே கேளு. 1 ரூபா வாங்குனது காட்டி நீ இப்படி சொல்லுறியா? ஏண்டாண்டு 1 ரூபா வாங்கணும்னு இருக்குது. அது உண்டில விட்டு போறதுக்கு தந்தாவ. நீங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கியா? எங்ககிட்ட உண்டில இருந்தா இந்த 1 ரூபாயை போட்டுருப்பாங்களா? இல்லட்டி ஆதிரா கரெக்ட். யாத்தன செத்த. ஐயோ 1 ரூபாயை கொட்டிட்டு போறல. ஏடி இசை இந்த 1 ரூபாய் தந்துட்டு போ. 1 ரூபாய் போச்சே. அழகா புரோட்டா இங்க தின்றுக்கலாம். இந்த யோதா ஃபர்ஸ்ட் பயங்காட்டி விட்டுட்டா. நானா பயங்காட்டினேன், நீ தான் பயங்காட்டின. நீ கொடுத்தா அன்னைக்கு அலெக்ஸ் அண்ணங்கிட்ட நீ பேசுன, அது கூட இப்ப கெட்ட பழக்கம் தானே? சாத்தாட்டி ஆதிராவுமா, சாத்தாட்டி நீங்களாம் வர வர ரொம்ப கெட்ட பிள்ளைலாம் மாறிட்டீட்டு. நான் அவங்க கிட்ட பேசவே இல்லை. சத்தியமாட்டி யாமே சத்தியமாட்டி சத்தியமாட்டி எங்க அம்மா மேல சத்தியமாட்டி. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? உங்ககிட்ட இருந்த லவ் லெட்டரை புடுங்கி நீ சிவாக்கு கொடுக்க வச்சிருந்தால அதை புடுங்கி உனக்கு வந்துச்சுன்னா சொல்லு, உனக்கு காதல் வந்துச்சுன்னா சொல்லு சரியா? நீ அந்த அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டியோ அப்படின்னு சொல்லி தேவைப்பட்டுச்சுன்னா நான் உனக்கு தருவேன்னு சொல்லி வாங்கிட்டு போனவனே நீ சொன்னல்ல. இல்லடி சத்தியமாட்டி சத்தியமாட்டி. நீ வேணா போய் அலெக்ஸ் அண்ணங்கிட்ட கேட்டு பாரு. ஆவிய மட்டும் நீ கொடுத்த லவ் லெட்டர் திரும்பி தந்துட்டாவனா நான் கோத்தார்த்து நான் கீழே வச்சிருந்தேன் மட்டி. ஆத்தாடி போய் சத்தியம் பண்ணிருக்க சாமி கண்ணை குத்திரா. போய் கேட்டு வர விட்டு 1 ரூபா போயிடுச்சே. எல்லாம் ஒன்னாலதான். இந்த சாரன் பையனை பாத்தியா? ஏன் அவன் அந்த தென்றல் பின்னாடில போய்கிட்டு இருக்கான். தென்றல் பிள்ளையா? ஆமா. அவன் எதுக்கு போறான்? அதான் எனக்கும் தெரியல. பைக்ல போனா நான் பார்த்தேன். அந்த பிள்ளையில பிஞ்சிரும் பாத்துக்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டே போச்சு. எதுக்குன்னு தெரியாது. அவன் முடிய பிடிச்சு இழுத்துருப்பான். அதான் அந்த பிள்ளைக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். அந்த பிள்ளைக்கு அவன் முடிய பிடிச்சு தொட்டாலே கோவம் ரொம்ப இருக்கியா? ஓ அதுக்கு தான் திட்டினாலோ? என்ன வயசு தங்கம்? நானே அழுதுகிட்டு போறேன். எத்தனை நாள் உன்னை பஞ்சாயத்துல நான் காப்பாத்தி பறக்கி விட்டுருப்பேன். மாமாவை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற. ஏற்கனவே மாமானு கூப்பிட்டதாதான் நானே இப்ப கெட்ட பேர் வாங்கியிருக்கேன். கெட்ட பேர் வாங்கிட்டியா? என் காதுக்கு எதுவுமே வரல. என்ன கெட்ட பேர் வாங்கின? அம்மா நீ சாரனா இல்லனா அந்த கில்லாடி பையனா? எங்க அண்ணன் இல்ல, நான் தான். சொல்லு. ஒட்டி பறந்துக்கான அவர் ஒரே முகர கட்டையில. உங்க அண்ணே பொம்பளைகிட்ட கிட்ட வாங்காத அடியே கிடையாது. அத விடு, நீ ஏதோ கெட்ட பேர் வாங்கிட்டே. நீ என்ன கெட்ட பேரு? ரொம்ப ஆர்வம் உங்களுக்கு. மாமனுக்கு இருக்காதா? சரி, மாமனுக்கு எப்போ கஞ்சி கிஞ்சி ஊத்த போற? நானே கெட்ட பேர் வாங்கிட்டேன்னு போய்கிட்டு இருக்கேன். குடுத்துக்கோ அந்த கலப்பது தெரிவிட்டேன். அப்படியே சொல்லக்கூடாது. மாமனுக்கு சீக்கிரம் கஞ்சி கிஞ்சி ஊத்தணும்னு உன் கையால தான் குடிப்பேன்னு ஒத்த கால நின்றுக்க வீட்டுல பாத்துக்க. அது ஒரு தனி ருசி. பார், நீ தான் மாமனுக்கு கஞ்சி கிஞ்சி ஊத்தணும். ஓகே? நானே கெட்ட பேர் வாங்கிட்டேன். அது வீட்டுல புளிய கரைக்காத. கேட்டியா? என்ன கெட்ட பேர் வாங்கின? என் காதுக்கு ஒண்ணுமே வரலையா? நான் 24 நாள் ஒன்னே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அன்னைக்கு அந்த இந்த பையன் அவன் பியார பேர் வந்துட்டு எனக்கு சுனில் பையனுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்க. நீ அப்படிதானே? பொய் மட்டும் சொல்லாத. அதுல என் காதுக்கு வந்துட்டு. சரி சரி, அப்புறம் மாமனுக்கு எப்போ கஞ்சி ஊத்த போற? பச்சை பிள்ளைல இருந்து இப்படியே கேட்கானே எதுக்கு? உங்ககிட்ட சோறு பொங்கலையாங்க? மாமனுக்கு எப்போ கஞ்சி ஊத்துவ? உங்க வீட்டுல தான் மதியமே சோறு பொங்கிடுவாங்க. பரி என்ன கஞ்சி கஞ்சின்னு கேக்கிய?
இவளுக்கு புரிய வச்சு என் காதல சொல்லி இவ கட்ட தாலி கட்டி நான் குடும்பம் நடத்தி நடக்கிற காரியமா தெரியல. பேசாம தூக்கிட்டு போயிட வேண்டியதான். வாயா மாமா வண்டில ஏறுமா, அப்படியே போவோம். போவாமா ஊர்வலம். உன்னெல்லாம் அப்படி தூக்கிட்டு போய் குடும்பம் நடத்தினதான் உண்டு. வாமா வண்டி ஏறுமா. ஓலையா ஒன்னு ரொம்ப பிடிக்கும். திட்டம்ல வேற எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். பிடிச்சுன்னு வச்சுருவேன். வா வண்டி ஏறு. நானே கெட்ட பேர் வாங்கிட்டேனே போய்கிட்டு இருக்கேன். சப்பா, என்ன கெட்ட பேர் வாங்கிட்ட? அதான் எனக்கு உனக்கும் வேற எதையும் சொல்லிடாதடி. உனக்கும் நம்ம மேல யாரும் பாசம் வைக்க கூடாதாம்ல. பொம்பளையாலும் தானே பாசம் வைக்கணுமா? ஆம்பளையாலும் பாசம் வைக்க கூடாதாம்ல. ஆம்பளையாலும் பாசம் வச்சா அது கெட்ட பழக்கமாம்ல. எதுக்கும் ஆமான்னு சொல்லிப்படுவான். இவ பாட்டுக்கு யார் மேலே பாசம் வச்சுட்டேனா அது ரொம்ப பெரிய கெட்ட பழக்கம்ல. என்ன சொல்லுதிய? அது பெரிய கெட்ட பழக்கம். ஆம்பளையாலும் பொம்பளையாலும் பாசம் வைக்க கூடாது. சரிங்களா, நீ யார் மேலே பாசம் வைக்கலையே. அனுபவத்துல புரிய கேளு. இங்க பாரு, அது அப்படிலாம் இல்ல. அப்பா மேல பாசம் வைக்கலாம், சித்தப்பா மேல பாசம் வைக்கலாம், மாமா மேல பாசம் வைக்கலாம். இங்க பாரு, இந்த மாமா மேல கூட பாசம் வைக்கலாம். மாமா மேல பாசம் வச்சாலும் கெட்ட பழக்கம் தானே. இல்லம்மா, மாமா மேல பாசம் வச்சா கெட்ட பழக்கம் இல்ல. அப்ப அது கெட்ட பழக்கம் இல்லையா? இல்லம்மா, அப்பாடா, நான் மாமா மேல தான பாசம் வச்சிருந்தேன். அப்ப அது கெட்ட பழக்கம் இல்லையா? ஆமா, அது யாருடி? ஓ ஐயா, ஓ ஐயா, அந்த மாமா யாருன்னு தெரியலையே. இவ கிட்ட இருந்து வாங்குறதுக்குள்ள ஆவிச்சு இவனெல்லாம் போயிருமே. அந்த மாமா யாருமா? தங்க புள்ள, வைர புள்ள, அந்த மாமா யாருன்னு சொல்லிட்டு போமா. தங்க புள்ள, அடியே மாமனுக்கு சொல்லிட்டு போட்டு. ஐயோ, வந்து பிச்சுக்கிட்டு வருது. எடி மாமனுக்கு கஞ்சி சொல்ல. நானும் பல நாளா சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு கேட்காம தான் இருக்கு. தூக்கிட்டு போய் கஞ்சி ஊத்தி வச்சுடுவேன் பாத்துக்க. அழகு பொம்மை போறத பாரு. சரி, ஆமா, கையில நம்ம வச்சிருந்தால போற அழக போற ஆடிக்கிட்டே பொம்மை. தஞ்சாவூர் பொம்மை. தஞ்சாவூர் பொம்மை இப்படி கொண்டு விட்டா இதுதான் ஜெயிக்கும். அழகு பொம்மை. ஓய் தஞ்சாவூர் பொம்மை, இந்த மாமனுக்கு தான் நீ. உன் கூட இருந்தா மாமனுக்கு வாழ்க்கை செழிப்பா இருக்கும். தொங்க. ஐயோ, இந்த தாடிக்காரனை தேடி நான் எங்க அலையன்னு தெரியலையே. அவன் வேற ஒரு இடத்துல கிடக்க ஓட்டாட. அவங்க கிட்ட இருந்து இந்த லவ் லெட்டர் வாங்கினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். வயல் இல்லையே, ஊருக்குள்ளேயும் தேடிட்டேனே. எங்க போய் தொலைஞ்சாம்னே தெரிய மாட்டேங்குது. அவன் முகர கட்டை எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. கடைசியில அவனுக்கு எனக்கு கெட்ட பழக்கம்னு சொல்லி விட்டாவல. யார் தேடினா இது என்ன செய்ய சமாளிக்க போறேன்னு தெரியலையே. எங்க அம்மைக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்னத்துக்கு ஆவறதே. ஆஹா, இந்த புள்ளைய பார்த்த போது என் பெரிய என்ன கொன்னே போட்டுருவானே. வந்த வழியை பார்த்து போயிருவான். அத்தை இவன் தான் செக் பண்ணிக்கிடுவோம். முகர கட்டேஜி கண்டே பிடிக்க முடியல. ஒரு நாள் தம்பியா இருந்துட்டா ஆத்தி பயில்வான்றதுன்னா நீங்க அலெக்சன் தானே? அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ, இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். அது வந்து மறுபடியும் அண்ணன்னு சொல்லி எனக்கு நெஞ்சு வரைச்சார தாயி. ஐயோ, ஒரு கல்யாணம் பார்க்க கூடாத. என்ன அது வந்து சொல்லு. அது வந்து இரு, ஒரு கதை எவனாவது வரானு. ஆத்தி மாறி இப்ப மாடு மேய்க்கிறானே. யாராவது வந்து தள்ளி நின்றானே. என்ன இல்ல, என்னுடைய கெட்ட பழக்கம். ஐயோ, அப்படி இல்ல. என்னடி வேணும்? என்னடி வேணும்?
இந்த ஊமையன் தான் பேசுறேனா? இன்னைக்கு தான் இவன் குரல எனக்கு தெரிஞ்சுக்கு. என்ன? என்னடி வேணும்? இல்ல இவன் தான் பேசுறானா பக்கத்துல இருந்து வேற யாராவது பேசுறாங்களான்னு செக் பண்ணி கொடுவோம். என்ன? இல்ல இல்ல என் கெட்ட பழக்கம் உங்ககிட்ட வர மாட்டேங்குது. இல்ல என் கெட்ட பழக்கம் வர மாட்டேங்குது. அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்கல்ல. இல்ல என் கெட்ட பழக்கம் உங்ககிட்ட தானே இருக்கு. என்னது? அதான் நான் அந்த சிவா பையலுக்கு எழுதுனேன்ல. ஓ ஆமா, அது ரொம்ப பெரிய கட்ட பழக்கம் தான். அது இப்ப என்ன? அது என்கிட்ட தாங்கல. எதுக்கு? அது எதுக்கு உங்ககிட்ட இருக்கணும்? அது என்கிட்ட தான் இருக்கணும். அது என்ன பேர் ஃபுல்லா பண்ணல? இல்ல அது என்கிட்ட கொடுத்துருங்கள. எதுக்கு? இல்ல ஆம்பளையும் பொம்பளையும் பாசம் வைக்க கூடாதாமே. யார் சொன்னா? ஆமா ஆம்பளையும் பொம்பளையும் பாசம் வச்சா அது கெட்ட பழக்கமா. நீ என்ன இப்ப என் மேல பாசமா வச்சிருக்க? ஆனா நான் எழுதுனது உங்ககிட்ட தானே இருக்கு. அது மட்டும் இல்ல எல்லாரும் சொன்னாலும் நீங்க என் மேல பாசமா இருக்கலாம். ஊருக்குள்ள அப்படித்தான் பேசுதாவலாம். அதான் எனக்கு பயமா இருக்கு. பியாதியில போவே ஊர்ல ஒரு புள்ளைய மனசார விரும்ப கூட முடியல. பியாதி எடுக்க ஊர் முழுக்க பரப்பிச்சிருக்க. எந்த குடுப்பியலா? தர முடியாது. ஏன்? தர முடியாது, தர முடியாது. நீங்க எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவிய. அதெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டேன். தாங்கல. தர முடியாது. அடிச்சிருவேன். தாங்க சொல்லிட்டேன். அடிப்பியா? ஆமா. அடி பாப்போம். அடிச்சிருவேன். அடியேன் பாப்போம். அடிச்சிருவேன். அடி பாப்போம். அடிச்சிருவேன். வர வரல கிறுக்கனா போய்கிட்டு இருக்கேன். அவன் 3 மணிக்கு வரந்து 3 மணிக்கு வீட்டு விட்டு வெளியே போக மாட்டேன். அம்மாக்கு சந்தேகம் வரப்போகுது, பாத்துக்கிட்டே இரு. என்ன ஆடி அசைஞ்சு வருவானோ? ஆளையே காணோம். பேசாம வீட்லயே பார்த்துட்டு வந்துருமா? என்ன காலையில அவளை பார்க்கல. சரி சாயங்காலமாவது பார்க்கலன்னு பார்த்தா கொடைக்கு வரல, ரோட்டுக்கு வர மாட்டேங்கா. என்னாச்சு அவளுக்கு? எதுக்கு பார்க்க வராம இருக்கா? இப்படி இருக்க மாட்டாளே. ஒருவேளை உடம்பு சரியில்லையோ? அப்படிலாம் இருக்கக்கூடாது. சே அப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா. எங்கடி போன? காலையில வந்து என்ன பார்க்கல? மனுஷனுக்கு கிறுக்கு பிடிக்கா இல்லையா? நான் தான் உன்னை பார்க்க இருந்துக்க மாட்டேன்னு தெரியுமா தெரியாதா? நீ கிடைக்காத வந்து போயிருக்கலாம்டி. வீட்டுல வேலை. வேலையா? ஒரு வாட்டி முகத்தை காட்டிட்டு போயிருக்கலாம்டி. முள்ளு தரிக்க போனேன். அப்புறமா அப்படி வந்து கருப்பட்டிக்கு காய்க்க வேண்டியது இருந்துச்சா. இன்னைக்கு ரொம்ப காய்க்க வேண்டியது இருந்துச்சு. அதான் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அதிகமா? ஆமா. கொஞ்சம் பொரிக்கடலை தரையலா? நாளனாக்கு பொரிக்கடலை வேணுமா? எடுத்துக்கடி வேணும். இல்ல கருப்பட்டி காய்க்கம்ல, அந்த கூப்பனில கொஞ்சம் பொரிக்கடலை போட்டா நல்லா இருக்கும். அவ இசைக்கு பிடிக்குமா? அதான் எங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்னாவ. கேட் எடுக்கணுமா? எடுத்துட்டு போ. இல்ல ஒரு எங்க அம்மா சந்தேகப்படுவாவ. நீங்களே எடுத்துட்டாங்க. நாளனாக்கு போதும். சாப்பிட்டியா? கஞ்சி குடிச்சேன். நீங்க சாப்பிட்டீங்களா? எங்க சாப்பிட? உன் முகத்தை பக்கத்துல நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது. நீங்க சாப்பிடுங்க. எங்க அம்மா எடுத்து சோத்துக்கு தண்ணி ஊத்திருப்பாவ. காலையில பொங்கல் சார் இன்னுமா இருக்கு. அப்பவே தின்னு நான் நான் பசிலன்னு சொல்லிட்டேன். நான் தான் உன்னை பார்க்காம திங்க மாட்டேன்னு தெரியுமா உனக்கு? நான் வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அது எங்க அம்மா வேற பக்கத்துலயே இருந்தாவளா, அதான் வர முடியல. சரி நான் கடைக்கு போறேன்னு ஏதாவது சொல்லிட்டு வந்துருக்கலாம்ல. நான் அப்படித்தான் நினைச்சேன். அப்புறம் எங்க அம்மா யாசிட்டாவன்னா. ஐயா தள்ளி போங்க, யாராவது பாத்திர போறாவ. கடைக்கு வரையா? வீட்டுல யாரும் இல்ல. நான் வரல. வீட்டுல யாரும் இல்லவா? அம்மையும் அப்பாவும் பெரியவனுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காவ. நீ வா. பொண்ணு பாக்கதுக்கா? ஆமா, அவன் ஒரு பிள்ளை விரும்புதான் போலுக்கு. அங்க போய் பார்க்க போயிருக்காவ. அதான் நம்ம ஊருக்கு வரல தபால்காரரு அவர் பொண்ணு. அப்படியா? ஆமா, அவன் ரூட்டு கிளியர் ஆனதான் நம்ம ரூட்டு கிளியர் ஆகும். பரவாயில்ல சரின்னு சொல்லிட்டேன். சரி வீட்டுக்குள்ள வா. நான் வரல. வாடி. சும்மா இருங்க. வீட்டுல யாரும் இல்ல, வா. இப்பெல்லாம் பண்ணது என்ன? என் மேல ஒரு நம்பிக்கை இல்லையோ? அதனாலதான் நான் வர மாட்டேன்னு சொன்னேன். தாள் இல்லைன்னா அப்படி பாஞ்சிருவீங்களே. நீ இவ்வளவு பிடிச்சா ஒரு நான் என்ன பண்ணுவேன்? அப்ப நான் அழகா இல்லையா? அழகா இல்லையாவா? சொக்கி போய் கிடக்கண்டி. நைட்டு போட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. உரண்டுகிட்டு வர வேண்டி கொட்டி பிடிச்சி. சரி சரி போதும், உள்ளவா. நீ எவ்வளவு அழகுன்னு நான் காட்டுறேன். வேண்டாம், நீங்க காட்டினது வரைக்கும் போதும். போதாது, வா. சும்மா இருங்க. வாடி. வீட்டுல யாருமே இல்ல. நம்ம என்ன சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா குளிக்கணும். கொன்னுருவேன். ஏன் குளிக்க மாட்டியோ? வேண்டாம், தப்பு தவறாயிரம் சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணாவது. உள்ளவா வாடி.
கடை அடிச்சிட்டு இருந்தது இல்ல பயவுல தொந்தரவு தாங்க முடியாது. கடை அடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடும். அப்பதான் யாருமே வர மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருக்கலாம். எங்க அப்பா தேடுவ என்ன விடுங்க. குள்ள போட்டுவேன். இதுமே சந்தர்ப்பம் கிடைக்காது. உள்ளவா எங்க எங்க அம்மா தேடுவ நான் சும்மா பேசிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன விடுங்க. எனக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? முடியாது. வா. எங்க என்ன விடுங்க. யாராவது பார்த்துட்டு போறாங்க. என்ன தூரமா நின்னா விட்டுருவேன். உங்க வேகம் என்னன்னு எனக்கு தெரியும். மரியாதையா கதை திறந்து விடுங்க சொல்லிட்டேன். ஏதாவது தப்பா ஆயிர போதே விளையாடாதீங்க. தப்பா நானே என்ன என் பொண்டாட்டி தானே எங்க வந்து சொல்லு நான் சொல்லுதேன். இங்க பாருங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்க. எங்க அம்மாக்கு தெரிஞ்சு என்ன கொன்னே போட்டுருவ. நம்ம திறந்து விடுங்க. நான் வீட்டுக்கு போறேன். திறக்க முடியாது. ரெடி பண்ணுவேன். திறக்க மாட்டாரு. நான் இங்கோட ஏறி குச்சி போயிருவேன். அத்தா மேல ஏறி போப்போம். ஆமா இந்த ஒண்ணுக்கு குறைச்சல் இல்ல. சரி காலையில இருந்து சாப்பிடல. உன் கையால சோறு போட்டு கொடு. சாப்பிடலையா? சாப்பிடுடி ரொம்ப பசிக்கு. வா உன் கையால சோறு போட்டு கொடு. சரி குழம்பெல்லாம் வச்சுட்டு போயிருக்காவளா? தெரியாது. சாப்பிடுன்ட்டு போனாவ. எனக்கு தான் உன்னை பார்க்காம சோறு இறங்காத. நீ வந்தவதான் சாப்பிட நினைச்சேன். உள்ளேதான் இருக்கான்னு போய் பாரு. சரி நான் போட்டுட்டு வரேன். உட்காருங்க. சரி நான் கையில கழிட்டு வரேன். உன் கையால போட்டுட்டு வா. சரி இங்க குழம்பெல்லாம் இருக்குது. கையை கழுவிட்டு வாங்க. கொஞ்சம் நிறையவே போட்டுட்டு வா பசிக்கு. சரி வேற பருப்பு சோறு கிண்டிச்சிட்டு போயிருக்காவ. ஒரு முட்டை எடுத்து பொச்சு தரட்டா? சரி அதுக்கு முன்னாடி வா. நான் உனக்கு முதல்ல ஊத்தி விட்டுறேன். நீ சாப்பிடலன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க வா. என் அவ்வளவு பாசமா? பாசமா உயிரே வச்சிருக்கேன்டே. நீ இல்லாத ஒரு நொடி கூட என்னால நினைச்சு பார்க்க முடியாது. நான் உண்மையில ரொம்ப அதிர்ஷ்டக்காரிதான். இவ்வளவு பாசமான புருஷன் கிடைச்சிருக்காருல. ஞானமுத்தையா நீங்க திடீர்னு வந்திருக்கீங்க. அதான் திடீர்னா எங்க வர? அதான் உங்க பிள்ளைதான் கெட்டுவேன்னு ஒத்த கால நிக்கானே. தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க புள்ளைய பார்த்தானா அவனுக்கு புடிச்சு போச்சா? அதான் போய் பேசுங்கன்னு சொன்னா. இவைய கொஞ்சம் மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்காவ. என்ன மாத்தி சொன்னாவ? நான் சொல்லதான் உண்மை. உங்க பிள்ளைதான் கெட்டுனா கெட்டுவானா இல்லன்னா கெட்ட மாட்டானா? என்னையெல்லாம் மிரட்டுதான். ஐயா நான் என் பிள்ளைய அப்படிலாம் வளர்க்கலங்க. அது வந்து நீங்க பயப்படாதீங்க. உங்க புள்ள மேல எந்த தப்பு இல்ல. என் மகன் தான் உங்க மகளை பார்த்தானா சந்தையில வச்சு புடிச்சு போச்சுன்னா அதான் வீட்டுல பேசுங்கன்னா. அவனுக்கு 1000 இடத்துல பொண்ணு பார்த்தேன். ஒரு புள்ளைய கூட அவன் பிடிச்சதுன்னு சொன்னதே கிடையாது. ஒத்துக்கங்க. முத வீட்டுல வந்து ஒரு புள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொன்னதே உங்க புள்ளையாதான். தாய் இல்லாத புள்ள. அதனாலதான் அவசரத்துக்கு வெளியில போவா. தாயின்னு ஒருத்தி இருந்தா வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துருப்ப. அதான் ஏய்யா இதுல என்னையா இருக்குது? நீங்க அப்படி சொல்லுதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இவன் பேச்சு அப்படித்தான். சரி பொண்ணு வர சொல்லிட்டீங்கன்னா நம்ம பேசி முடிச்சிடலாம். அதுக்கு இல்ல. நீங்க பெரிய இடம். நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் என்னால பாதி கூட செய்ய முடியாது. அதெல்லாம் என் பையன் ஒத்தரவா வாங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டான். அதான் நீங்க உங்க பொண்டாட்டிக்குள்ள நகை நட்டுலாம் வச்சிருக்கலாம்ல. அது அதை அடை வச்சுதான் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஓ சரி சரி. அதான் திருப்பிடலாம்ல. அடவு தானே வச்சிருக்கிய விக்கலல்ல? இல்ல அடவு தான் வச்சிருக்க. எனக்கு மாசம் 3000 2000 சம்பளம் கிடைக்கும். அதை வச்சுதான் வட்டி கட்டி போட்டுட்டு இருக்கேன். எத்தனை பவுன் வச்சிருக்கிய? 25 பவுன் வச்சிருக்கையா. அப்புறம் நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பென்ஷனும் பிஎஃப்பும் கொடுப்பாங்க. அதை நான் அப்படியே என் பிள்ளைக்கு தான் கொடுப்பேன். சோ இந்த மனுஷன் வேற யாம எல்லாத்தையும் கண்டு உளறிட்டு கிடக்குது. இதே ஒத்த மனுஷன். நீங்க பொண்ணு வர சொல்லுங்கய்யா. அவி சொல்றவள என்ன பிஎஃப் எவ்வளவு வரும்? ஐயா பொண்ணு வர சொல்லுங்க. நீங்க பிஎஃப் எப்படியும் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். 1.5 லட்சம் ரூபா வருமா? அப்போ சரி அப்போ சரி. என் பொண்டாட்டி தானே பொண்ணை வர சொல்றதெல்லாம் வர சொல்லுங்க. எம்மா எம்மா வா. இனியா வாமா. இனியாவா? ஆமா அவ பேரு இனியா. நல்லா இருக்கு பேரு. எம்மா இந்த ஐயா வந்திருக்கா பாரு. வாமா. தாயே உன் மகன் எப்படி பிடிச்சிருக்கான் பாருட்டி. சும்மாவா கேட்டனா இந்த பிள்ளைதான் கெட்டவே இல்லைன்னா கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொன்னா. பையன் உள்ள எங்க வந்து பிடிச்சிருக்கான் பாத்தியலா? கௌரவமா இருக்குமா அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டு போனா? சும்மாவா உங்க பையன் அப்படி நின்னா? ஏ தாயே என்னங்க பிள்ளை இவ்வளவு அழகா இருக்கு. சரியா தான் பிடிச்சிருக்கான். பட்டவா ரஸ்கல். அதுக்குத்தான் கெட்டினா அவளை கெட்டுவேன்னு சொன்னானா?
ஏம்மா வாங்கன்னு சொல்லுமா. ஐயா அதெல்லாம் இருக்கட்டும், ஒண்ணு வேண்டாம். ஏ அம்மா, என் புள்ள கூட வாழ போறவளா? அம்மா, என் புள்ள கொடுத்து வச்சவ ஐயா. அழகு போல இருக்காள. என் பிள்ளைக்கு பொருத்தமா இருப்பா. செஞ்சு வச்ச சேலை மாதிரி இருக்கா. 2 பேரும் ஒண்ணு போல போனவன்னா ஊருக்கண்ணே பற்றுமே. ஐயோ மனுஷா, உமக்கு வர மருமவுல பாரு. கௌரவத்தை பத்தி தான் இருக்கு. ஏமா பாப்பி என்ன பேரு? இனியா. அழகா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன அழகா இருக்கம்மா. எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லாத குறைய தீத்துருவா. குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இங்க பாரு, அம்மா இல்ல யாரு இல்லைன்னு கவலைப்படக்கூடாதுன்னு. இங்க பாரு, அம்மைக்கு அத்தனுக்கு விட்டாலும் சரிதான், நீ அம்மனுக்கு விட்டாலும் சரிதான். நம்ம வீட்டுல பொம்பளை பிள்ளை எல்லாம் கிடையாது. உங்க மாமா இல்ல, பேச்சு மட்டும் தான் அப்படி இருக்கும். ஆனா பாசம்லாம் நல்லா இருக்கும் பாத்துக்க. நீ அழகா இருக்கணும்னு மனசே தவங்கி போச்சுடி. இங்க பாரு, நம்ம வீட்டுக்கு வரக்கு பயப்படலாம் வேண்டானே. அது உன் வீடு, உனக்கு என்ன தோணுதோ அது பண்ணலாம், சரியா? அம்மனு கூப்பிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான். தேடி போனாலும் இப்படி ஒரு குடும்பமும் இப்படி ஒரு பையனும் கிடைக்காது. என் பொண்டாட்டி தான் செத்து ஆவியாகி என் பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. ஏன் அழுத? இல்ல, உங்க அப்பா நினைச்சு அழுதியா? நான் ஒத்த மனுஷன் தானே, நம்ம விட்டது இருக்குதானே இருந்துட்டு போறாவ. இல்ல என்ன இருக்குது? இனி இந்த வீட்டுக்கு என் பையன் தானே எல்லாம். அவன் தான் உங்க அப்பாக்கு பையன், அவன் தான் மருமவன். அவன் நல்லா பொறுப்பா பாத்துக்கிடுவான். அதான் நீ கவலையே படக்கூடாது. என் மவன் யாருக்கும் பயப்படவே மாட்டான். ரொம்ப கரெக்டா இருப்பான் பாத்துக்க. நீ அதில் அடிச்சுலாம் பயப்படாத. உங்க அப்பாவை நல்லா பாத்துக்கிடுவான், சரியா? அதெல்லாம் நீ கவலைப்படாத. அதுக்கு இல்லம்மா, வேற எதுக்குமா? இதுக்குத்தான் கெட்டின இந்த பிள்ளைய கட்டுவேன்னு சொன்னியல. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? புள்ள கிளி மாதிரிலாம் இருக்குது. கிளி மாதிரி இருக்கா? நான் ஊர் உலகத்துலலாம் பொண்ணு தேடுனேன். உங்களை அம்மானு கூப்பிட சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன அம்மா தானே கூப்பிடணும். உனக்கு வேற யாரு இருக்கா? நான் தானே இருக்கேன். நான் தான் உன்னை பாத்துக்கணும். நீ என்ன அம்மானே கூப்பிடு. சரிம்மா. ஏன் தங்க புள்ள கண்ட தடவை? அம்மா, என் பிள்ளைய நல்ல இடத்துல படிச்சுட்டேன். என் பிள்ளைய நான் எங்க கொண்டு கரையேத்துவேன்னு நினைச்சேன். அம்மா அம்மா, இப்பதான் எனக்கு உண்மையிலே நிம்மதியா இருக்கு. அப்பா, நிம்மதி பெருமூச்சு வருது. ஏன் வாழ கொண்ட அம்மா கண்ணில தொடச்சுடுறேன். எதுக்காக? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க அப்பா நினைச்சல அழாத. நம்ம வீட்டு கடை கிடக்கு, வந்து நின்னுங்கன்னா நிக்க போறாவ. என்ன அதெல்லாம் ஏமாவேன். ஒன்னையே சுத்தி சுத்தி வந்த மாதிரி இவன் கைவிட மாட்டான். என்கிட்டே சண்டைக்கு வந்துட்டான படவா ரஸ்கலி. கெட்டினா ஒன்னதான் கட்டுவேன், இல்லனே நீ இப்படியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டானே. வீட்டுல காட்டு கத்துல கத்தி இருக்கான். காஃபி போட்டு தரட்டா? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, இருக்கட்டும். சரி சம்மந்தி. ஐயா, நீங்க தபால்காரனே கூப்பிடுங்க. சம்மந்தி பொண்ணையே கொடுக்க வர என்ன சம்மந்தி தானே கூப்பிடுனா? சரி, எங்க ஊர்ல இன்னும் 15 நாள்ல திருவிழா வருது. திருவிழாக்கு வேண்டாமா? தவறுதலச்சி, திருவிழாக்கு பிள்ளைய கூட்டிட்டு வரணும். திருவிழாக்கு கூப்பிட்டுருக்காவனா? ஜாலியா இருக்கும். இந்த வருஷம் திருவிழா கால கட்டிடும். ஆமா ஆமா, அப்படியே திருவிழாவுக்கு வந்துருங்க. திருவிழாவுக்கு 15 நாள் இருக்கு. அதுல இருந்து 1 வாரம் கழிச்சு நம்ம கல்யாணத்தையே வச்சிரும். பூ வேணா நான் இடையில வந்து 1 நாள் வச்சுட்டு போறேன். சரிங்க ஐயா. நமக்கு பெருசா நிச்சயத்தம்லாம் ஒண்ணு வேண்டாம். அதெல்லாம் வெட்டி செலவு, வீணா போன செலவு. என் தம்பி வீடு இருக்கு, என் தம்பி பொண்டாட்டி என் தம்பி பையன் எல்லாம் கூட்டிட்டு வரேன். என் தங்கச்சி வத்தி மெட்ராஸ்ல இருக்கா, அவளை வேணா சொல்லி பார்க்க லெட்ரு போடுதேன். அவ வந்தா வரட்டும். ஊர்ல 4-5 பேர் இருக்கா சொந்தக்காரவிய, அவளை கூட்டிட்டு வந்து பூ வச்சுட்டு போறேன். போதும். கல்யாணத்துக்கு அன்னைக்கு சும்மா ஒரு தட்டையான பேருக்கு மாத்திக்கலாம். நகை நட்டை பத்தி பேசலையே. இனி அங்க பேசுறதுக்கு என்ன இருக்குது? உங்க பிள்ளைக்கு போடுறத போடுங்க, இருக்கதை செய்யி. போதும், மிச்சத்தை நான் பாத்துக்கிடுவேன். நானும் ஜாதகத்தை தூக்கிட்டு எங்கெல்லாமோ அலைஞ்சு பார்த்தேன். இவனுக்கு பிடிக்கல. சரி, அப்போ இன்னில இருந்து ஒரு 20வது நாளுக்குள்ள நம்ம ஒரு கல்யாணத்தை வச்சிடலாம். என்ன சரிதானே? ஏன்னா இவனுக்கும் எஸ்ஐ ட்ரைனிங்கும் போடுமா. அவன் சொன்னான், தாலி கட்டி வச்சுட்டு போனோம்னா அவ பாட்டில இருந்துக்கிடுவா, படிக்க வர போறான்னு சொன்னான். அது பாட்டு நம்ம வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு போட்டோம். ஐயா, அப்ப படிக்க பிரச்சனை இல்லையா? ஏமா படிக்கணும். அது டீச்சர் ட்ரைனிங்னா சும்மாவா? பீஸை கட்டி போட்டிருக்கு. அவன் போலீஸ் ட்ரைனிங்க்கு போயிருவான், நீ பாட்டுக்கு படிக்க போ. அம்மா, தேடி போனாலும் இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்காது. இங்க பாரு, அவன் பாட்டுக்கு போலீஸ் ட்ரைனிங்க்கு போயிருவான். அவன் 2 மாசத்துக்கு ஒருத்தப்பு தான் வருவானா. நீ பாட்டுக்கு படிக்க போனா? சரிங்கம்மா.
சரி நாங்க கிளம்புதோமா. சரிங்கப்பா. குணமும் இருக்கும் நினைக்க பிள்ளைகிட்ட. நீ அப்பாடி சொன்னதுக்கு அவளுக்கு உச்சி குளிர்ந்து போயிருக்கோம். அவளுக்கு பொம்பளை பிள்ளைனா ரொம்ப பிடிக்கும், வெளியில காட்டிக்க மாட்டாவ. நீ இப்ப அப்பாடி கூப்பிட்ட பாரு, உச்சி குளிர்ந்து போயிருக்கோம். திருவிழாக்கு வா, அம்மா உனக்கு சேலை எடுத்து வச்சிருக்கேன். சரி கிளம்புவோம் வா. போயிட்டாரம்மா. நீ சொல்லிட்டு வா. சரிம்மா. சரி சொல்லிட்டு வரேன். ஓய் ஏன் எதுக்குடி? ஓய் இங்க பாரு, எதுக்கு அழுத? ஏன்டி பொண்ணு பக்கம் மட்டும் நினைச்சிட்டியோ? நம்மள காதலிக்கேன்னு சொல்லி விளையாண்டுட்டு போயிட்டானே, அப்படியே போய் நினைச்சிட்டியோ? அப்படின்னா உங்ககிட்ட பழகிருப்பேனா? நம்பிக்கை ரொம்ப அதிகம் போலுக்கு. சந்தோஷமா இருக்கு. அப்படியா? இவனால ஒத்தையா இருந்தேன்னா அம்மா வாசனை என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அம்மா முதல்ல என்ன அம்மானு கூப்பிடுன்னு சொன்னாங்களா, எனக்கு அழுகையா வந்துருச்சு. எங்க அம்மா ஒரு அப்பாவி. அந்த அளவுக்கு படிப்பறிவுலாம் ஒன்றும் கிடையாது. அப்பாதான் உலகம். அந்த கடை தான் உங்களுக்கு எல்லாமே. அது உன்னை பார்த்தோன்னா உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அழகு போல இருக்கல, அதான். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பாத்துக்குவேன். இது மட்டும் உங்களுக்கு கேட்டுச்சோ, தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, பாத்துக்க. என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாட வேண்டாம், என்ன புள்ளன்னு கூப்பிட்டா போதும். இதுக்கு தான் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சது, உன் குணம். என்னங்க என்னடி? நான் சீக்கிரம் அங்க வரணும். எனக்கு 20 நாள் தான். அதுக்கப்புறம் நீ ஜான் பொண்டாட்டி தான். அப்புறம் ஒரே ஜாடி தான். வாங்க. ஒண்ணுவேன் பேசுறதெல்லாம் பேசிட்டு போங்களவா. ஓய் வாங்க. ஓய் போங்க. ஆமா, அப்படியே விட்டுருவீங்க பாருங்க. ஆமா, அப்படியே விட்டுட்டு மாதிரி சொல்லி பாப்பீங்க. அது எனக்கு தெரியும். அதுல நீங்க மோசம்னு தெரியும். அப்படியா? அதான் பார்த்தேன். சரி திருவிழாக்கு வரணும். தாவணி போடுவியா சேலை கட்டுவியா? அம்மா சேலை கட்ட சொன்னாங்கல்ல. உனக்கு அந்த தாவணி நல்லா இருக்கு. இல்ல, அம்மா சொன்னதை கேளுங்க. சரி தாவணி எடுப்போம், சேலை எடுப்போம். சரி. நான் வந்து கூட்டிட்டு போவேன், சரியா? திருவிழா 3 நாள் நடக்கும். 3 நாளுக்கு முன்னாடியே வந்து கூட்டு போயிருவேன், சரியா? நம்ம வீட்டுல இருக்க போறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியேதான். அது நம்ம இஷ்டம். சரி போயிட்டு வரேன். இப்படியே இருக்கணும் போல இருக்கு. எனக்கும் தான். சரி சரி, போயிட்டு வாங்க. சரி போயிட்டு வரேன். சாம்பை உள்ள பூட்டிட்டு என்ன பண்ணுதான்? தூக்கிட்டானோ? இத வாழ மீன் பிடிக்க போகணும்னா ஆளை காணும், வயக்காட்டுக்கு போகணும்னா உரம் வாங்க போகணும்னா ஆளை காணும். கதை வேற உள்ளுக்குள்ள பூட்டி இருக்கு. ஊரில் உள்ளுக்குள்ள இருக்கானா இல்ல அங்கோடி பூட்டிட்டு வெளியில போயிட்டானா? இல்லே சாப் ஆளே சத்தம் கொடுக்க மாட்டேங்க. கடையை இங்க திறந்து போட்டுருக்கான். அவையா அம்மா அப்பா பொண்ணு பார்க்க போயிருக்கான்னு சொன்னா ஆளே காணும். சாமனே, சூடா இருக்கா? சாமானே இல்ல சூட இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கலல, நான் சாமன் எடுத்துட்டு கேட்டேன். ஓ சாமானே என் சட்டப்பட்டில இருக்கும். சொல்ல முடியாது, ஒருவேளை இருக்கலாம். ஆனா ஒண்ணுடி, நம்ம ஒரு புள்ளைகளுக்கு வாய் கொழுப்பு இருக்கு பாரு. இங்க இருந்து 7 ஊருக்கு இருக்குது. நீங்களாம் எந்த ஊர்ல தண்ணியில காட்டுல சீரழி போறீங்க பாத்துக்கிட்டே இருக்கட்டி. சாம்பையில இப்பதான் சட்டப்பைக்குள்ள வச்சிருந்தேன், இப்பதான் பறக்க விட்டேன். எங்க பறந்து போனான்னு தெரியலையே. ரொம்ப நக்கல் பண்ண வேண்டானே. சாமனே, சாமனே. மக்கா நானும் பாத்துருக்கேன். ஒய்யிட்டு கிடக்கா. ஹலோ, நான் ஒண்ணு உங்ககிட்ட பேசலனே. நான் உன்கிட்ட தான் பேசுனேன். என்கிட்ட பேசக்கூடாது, எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஆயிரத்தி சித்தப்பா மோதனடி. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அந்த புள்ள வீட்டுக்குள்ள அப்படிதான் இருக்கும், வெளியில கொஞ்சம் வாய் பேசும். ஆனா உன் வாய் பேசாது. நீ வீட்லயும் வாய், உனக்கு வெளியிலயும் வாய். இது உன்ன தண்ணியில அதை கட்டுக்கு நான் அனுப்ப சொல்லுவேன். அப்படிலாம் வாக்கப்பட்ட நாங்க இந்த ஊர்ல தான் வாக்கப்படணும். ஆமா, இன்னொரு பேரோட கட்டிட்டு தான் மறைச்சு பாப்பானுவ. வாய் அடிப்பேன் ஒளிலாம். இவெல்லாம் சோத்த வாயாடி திங்காம வேற வழி திங்காம போலுக்கு. இப்ப எதுக்கு நீ அப்படி சொன்னா? எங்களை வாயாடி சொன்னா வாய் பேசுறதுக்கு தானே இருக்குது. அடே சத்தியமா சொல்ல மாட்டி. நீங்க உருப்படவே மாட்டீங்க. அப்படி உருப்படுவோம், நீங்களா பிறந்த ஊர்ல. தெரியாம இந்த சாம்பை கடைக்கு நான் வந்துட்டேன். இந்த மாதிரி வாயாடி பேரத்தெல்லாம் மாட்டிட்டு முடிக்க வேண்டி இருக்கு.
எதுக்கு முழிக்கணும்? ஏய் வாயை குறைச்சு பேச சொல்லிட்டேன். அப்பெல்லாம் பேச முடியாது. ஓ பேச முடியாது. பேச முடியாது. அதுக்கே முதல்ல நீங்க வாயை கொஞ்சம் குறைக்கணும். இது கம்பு கிடந்துச்சா? எங்க அண்ணன் கிட்ட சொல்லி கொடுத்து விடுவேன். உங்க அண்ணன் பெரிய கலெக்டரா? கலெக்டர் மாதிரி தான் எங்க வீட்டுக்கு. உன்னோட மண்டையில போட்டு நான் சரிக்கிட்டு வருவேன். கிட்ட வந்து மண்டையில கை வச்சுனா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு சொல்லிட்டேன். ஒட்டுவே பட்டி ஏடி பண்ணுவ? கொட்டுவிய ஆளை பாத்துக்கிட்டு கொட்டுவிய. நடக்கு மண்டையில உச்சி மண்டையில போட்டு போல இருக்குது. ஏண்டி வாய் இப்படி பேசுவ? முடிய பாரு. இப்படிதான் முழிக்க முடியும். எங்ககிட்ட என்ன மொழி இருக்கோ அதானே வரும். ஆமா முடி உனக்கு நீளமா கடலாட்டி ஏட்டி கட் பண்ணா? எங்க அம்மா. எதுக்கு? நான் ரொம்ப மினிக்கிட்டு அலைதானா, அதுக்கு தான் எங்க அம்மா வெட்டி விட்டுட்டாங்க. ரொம்ப மினுக்குனியோ? பாரு கோத்த காப்பிட கூடாது. இன்னட்டி நீளம் முடிக்கும் நல்லா இருந்துச்சுல அதான் கேட்டேன். இப்ப சூபிவே கிடக்கு இத்தினோண்டு. ஆமா எங்க அம்மையால பேர முடியல, நீ வெட்டி விட்டுட்டாங்க. நீளம் முடி இருக்கும்போது பெரிய பிள்ளை மாதிரி தெரிஞ்சா, இப்ப கட்டே அதுல சின்ன பிள்ளை மாதிரி இருக்கட்டி. ஆமா எல்லாரும் அப்படித்தான் சொன்னாங்க. ரொம்பல குட்டி பிள்ளையா தெரியுதா? அப்படியா? ஆமா ரொம்பல குட்டி பிள்ளையா தெரியுதா? டேய் அடுத்த வருஷம் எத்தனை கிளாஸ் போற? 12ஆம். ஓ 12ஆம் போற? ஆமா. அவ ஆதில 10 ரெட்டி போறா. அவ எங்க பெரியப்பம்மாவ தான், ஆனா என்னோட இளையவா. ஆனா நீ தான் ரொம்ப சின்ன பிள்ளை இருக்கா. ஆமா அது அப்படித்தான். இல்ல சாப்பிடுறது நீங்க ஊட்டி விடுறது. ஊட்டி விட மாட்டேன்னு சொல்லுதோம். ஒருத்தருக்கு பர்மிஷன் கொடுக்கணும்ல. சூனி கிழவிகள் வந்துகிட்டு இருக்காளுங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, ஊத வச்சிருவாளுங்க. ஆத்தி சூனி கலைகள் வாழலா. இப்ப ரெண்டு பக்கத்துல பார்த்தாளுவ. பார்த்தா ரெண்டும் பத்திக்கிட்டு நிக்கிட்டு சொல்லுவாளுங்க. நம்ம தான் பத்திக்கவே இல்லையே. பத்த வச்சுட்டு போயிருவாளுங்க. பத்துனா கூட நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சேதாரமாயிரும். அதை நான் கழிச்சுக்கிடுவேன். எங்களுக்குலாம் மனசு இல்ல. மனசு இருந்தா மார்க் உண்டு. எனக்கு எந்த மார்க்கமும் கிடையாது. இது வரைக்கும் இல்லட்டா என்ன புதுசா ஏற்படுத்திக்கிறது? அப்படி ஒரு பழக்கமே எனக்கு கிடையாது. ஆளுக்கு தந்தரி பேசிட்டு முண்டை கண்டி மண்டில கொட்டிடுவேன். கண்ணும் மூஞ்சில அழகா இருக்கு, வாயை திறந்தா பாரு இவனு சில்லட்ட மாதிரி பேசுதா. எப்பதான் என்ன சேட்டங்க? உங்க தங்கச்சி வீட்டுக்கு போய் யாக்கியமா? உங்க தங்கச்சிக்கு எனக்கு சண்டை தெரியுமா? என் தங்கச்சி கொடுத்து சண்டையா இருக்கட்டி? அவ என்ன பார்த்து முண்டை கண்ணின்னு சொல்லிட்டா. அவளுக்கு கண்ணு எப்படி இருக்கும்? அது உங்க பரம்பரை கண்ணு, அது உங்களுக்கு தான் தெரியும். இதுக்கெல்லாம் மாட்டி சண்டை போடுவியா? இப்போதில் கட்டிக்கிட்டு ஒன்னாவே உருண்டுகிட்டு கிடப்பியா? திடீர்னு சண்டை போட்டியா? இனிமேல் கட்டிக்கிட்டு உருள கூடாது முடிவு பண்ணிட்டோம். இனிமேல் அவ யாரோ நான் யாரோ. இப்படி திட்டு கொடுப்பா நீங்க ரெண்டு ஒரு முடிவு எடுத்தா என் நிலைமை எடுத்துக்கிட்டே அவனது. நான் தங்கச்ச பாப்பனா இல்ல பொண்டாட்டியா பாப்பனா? இதெல்லாம் தப்பான முடிவு சொல்லிட்டேன். பொண்டாட்டியா? யாரு? யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? ஏன்கிட்ட? அப்போ யாருன்னு நீதான் புரிஞ்சுக்கணும். நான் கேட்டது உங்க பொண்டாட்டி யாருன்னு கேட்டது. நான் இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? ஏன்கிட்ட? அப்போ நீதான் புரிஞ்சுக்கணும். ஹலோ, நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியுதா புரியலையா? பொண்டாட்டி யாருன்னு கேட்டேன். ஆனா ஊழப்பட்ட அறிவாளில இந்த ஊர்லதான் இருக்காங்க, கேட்டியா? இல்ல தெரியாத மாதிரி நடிப்பாளுவலா, இல்ல தெரிஞ்சுக்கிட்டு இவன் வாயாலே சொல்லணும்னு சொல்லி நடிப்பாளுவலா, இல்ல உண்மையில உங்களுக்கு தெரியாதா? ஹலோ, என்ன நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரல? உங்க வீட்டு அரங்கூடு இருக்குல்ல? ஆமா அரங்கூடு இருக்கு. அதுல பரணி இருக்குல்ல? நெல்லு குட்டிக்கிற பரணி தானே? இருக்குது. அதுல இருக்க வெதனால பூர புறத்துக்கிட்டு நீ உள்ள போய் உட்காந்து அப்படியே அடக்கம் பண்ணிரு. இது செத்து போச்சு என்ன? இது மட்டும் புரியுது, நான் சொல்ல உனக்கு புரியல. இங்க பாரு, நீங்க தங்கச்சி சண்டையே போடக்கூடாது. அது போடுவியா, பின்னாடி போடுவியா, அது யாராலையும் மாத்த முடியாது. ஏன்னா இந்த மைனி சம்பந்தி சண்டை மட்டும் வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத ஒண்ணுமா. ஃப்ரெண்டாவே இருந்தாலும் அண்ணி ஆகிட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளவு அடிப்படி போடாத யாராலையும் மாத்த முடியாது. இப்ப யார் அண்ணி? போதும், இது நான் சூடத்தை எடுத்து தரேன், போய் கொளுத்திட்டு போ. இங்க வச்சிருந்தா சூரிய கடையில் வாழல. என்ன பேசி முடிச்சிட்டா? ஐயோ பேசி முடிச்சிட்டாலும் அதுக்கு பேர வந்துட்டேன். அம்மா அம்மா ஐயா. வல்லமா இங்க எதுவும் நடக்கல. இல்ல யாரு இது? நம்ம தங்க மௌனா கிஷோரா? ஆமா அதுல எந்த மாற்றமும் இல்ல. வல்லமா அதே தூரமா நின்னு பார்த்தேன்னா என்ன ரெண்டு பச்சை சட்டை போட்ட மாதிரி இருக்காவளே, கண்ணிலும் சரி தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு கண்டு தெரியல? ஆமா என் கண்ணிலும் சரி தெரியவே மாட்டேங்குப்பா. என்ன என்ன அப்ப இவெல்லாம் வந்திருக்காவளுக்கு கடைக்கு சோடிய கிளவி 10 கிலோ 10 வச்சியா? யாருகிட்ட? இவகிட்ட. இந்த கிஷோர் பைய இந்த சேம போய் கூட்டிட்டு வரேன்னு போனான், இன்னும் வாரான். நான் அந்த உழுவே எடுத்துட்டு வந்தா கூட இன்னத்துக்கு இதை தூண்டி போட்டு பிடிச்சிருப்பேன். தூண்டிலையும் எடுத்துட்டு வரல, உழுவையும் எடுத்துட்டு வரல. எடுத்துட்டு வந்திருந்தா கூட நான் வாட்டுக்கு மீனை பிடிச்சிட்டு வந்திருப்பேன். எல்லாம் போச்சு போ. சே, வீட்டுல போய் சோத்தியா தின்னுட்டு வருவோம். இவனுங்க இப்போதைக்கு வர மாட்டானுங்க. இப்போதைக்கு வர மாட்டானுங்க. ஏன் வேலை போதா? ஏன் தூண்டி வந்து தடுத்து போயா?
உன் கூட வாய்க்கால விழுந்துட்டு பாத்துட்டு இருக்கா. உன் கூட வாய்க்கால விழுந்துட்டு. சரி. சரியா? இந்த கொத்தப்பொடி. இல்லப்பா, நான் உன்கிட்ட பேசலப்பா. தண்ணி கோரலாம போற. ஆ, தண்ணி கோராம போற. தண்ணி குறலையா? கண்ட உலகத்துல இருக்க. ஒருவேளை இந்த பிள்ளைக்கு கல்யாணம் நின்று போச்சுங்க, வேதனையில எப்படி இருக்குதோ. இருந்தாலும் இல்லையே, ஜானி மேல தப்பே இல்லையே. கரெக்டா நடந்துக்கிட்டாவல, கரெக்டா பார்க்க போனாவ. ஆசை காட்டிட்டு அதுக்கப்புறம் என்னதான் தப்பு. அதுதான் முதல்ல சொன்னாவல, உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும். அந்த அண்ணன் மேல தப்பெல்லாம் இல்ல. அந்த அண்ணன் கரெக்டா தான் இருந்துக்கிட்டாவ. இன்னும் கொஞ்சம் பெருசா போனாதான் உனக்கு பாதிப்பு வரும். இது ஒண்ணுமே இல்லையே. ஊருனா பொண்ணு பார்க்க வர்றது சகஜம் தானே. அதனால மனசு உடஞ்சு போயிருக்கியோ? இல்ல. இல்லன்னு சொல்லிட்டு அவன் முகம் தான் காட்டி கொடுக்குத. இங்க பாரு, அந்த அண்ணன் சரியா தான் நடந்திருக்காவ. அவைய பண்ணது சரிதான். ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்குன்னா அந்த பிள்ளைய பேசி முடிச்சிட்டாவ. ரெண்டு பக்கமும் இழுத்து அடிக்கல. அவைய சரியா நடந்திருக்காவ. நீ அந்த இல்ல தப்பா நினைச்சிட்டு இருக்காது என்ன? அப்படிதான் யாரா இருந்தாலும் இருக்கணும். உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நமக்கு பிடிச்சது கிடைக்கட்டா என்ன? நம்மள பிடிச்சது யாராவது ஒருத்தங்க இருக்கதானே செய்வாங்க. அப்படி நிச்சயமா உன்னையும் யாருக்காவது பிடிக்கும். நிச்சயமா உன்னை தேடி வருவாங்க. உன்னை தேடி வர வாழ்க்கை உன்னை நல்லா பார்த்துக்கும். கவலைப்படாம என்ன? சரி. தண்ணி கொண்டுட்டு போ. மறந்து போறேன். மறந்து போறியா? சரி, கொண்டா. சரி, கடைக்கு போ, நான் கொண்டுட்டு வரேன். சரி. ஐயோ பாவம், கல்யாணம் நின்று போன துக்கத்துல இந்த புள்ள நின்றுகிட்டு இருக்கு. அந்த அண்ணனுக்கு தான் இந்த புள்ளைய பிடிக்கல. இந்த புள்ளைக்கு அந்த அண்ணனை பிடிச்சிருக்குமா இருக்கும். அதான் ரொம்ப ஃபீல் பண்ணுதான். எல்லாருக்குமா எல்லாம் கிடைக்குது. நான் கூட தான் ஒத்தி பின்னாடியே சுத்தினேன் 4 வருஷமா. கடைசியா செருப்ப தூக்கி காட்டிட்டாளே. திரும்பி கூட பார்க்க முடியாது. அவளனா பிடிச்சதா பிடிக்கலன்னு நேரம் சொல்லணும். செருப்ப தூக்கி காட்டிட்டாளே. அவ்வளவு பேர் தப்பா நான் பண்ணிட்டேன். இந்தாம்மா, கொடுத்து வாங்கிக்க. இந்தா, கொடுத்து வாங்கிக்க. இங்க பாருமா, கவலைப்படாத சரியா? உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். சரி. சிச்சோ. ஆமா. ஏன்? நீங்க பேசுறத பார்த்தேன். நான் பேசுறது கூட உங்களுக்கு சிரிப்பு வருது. இல்ல. பரவாயில்லம்மா, சிரிச்சுக்க. என்னால சிரிச்ச சந்தோஷம் தான். இந்த பொடி என்ன பண்ண வச்சீங்க? நீ வாங்கணுங்களா? இருந்து இடுப்புல வைங்க. அது வேறயா? சரி, பார்த்து போ. சரி, பார்த்து போ. ஓரமா போ சரியா? ஒரு இந்த பிள்ளை தப்பான முடிவு எடுத்துருமோ, தற்கொலை எதுவும் பண்ணிடுவாளோ, கல்யாணம் நின்று போச்சுன்னு. ஐயோ, இங்க பாருமா, நீ எதையுமே நினைக்க கூடாது சரியா? உலகம் அது பாட்டுக்கு அது வேலையை நடந்துட்டு தான் இருக்கும். நீ ஃபீல்லாம் பண்ணக்கூடாது. உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல துணை உன்னை சீக்கிரம் தேடி வருமா. நீ எதை நினைச்சும் கவலைப்படாத சரியா? உனக்குன்னு நிச்சயமா ஒரு வாழ்க்கை உன்னை தேடி வரும். உன்னை உயிருக்குயிரா காதலிக்கும், உன்னை நல்லா பாத்துக்கிடும், உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிடும். அந்த உசுருக்காக நீ வாழு. யாருக்காகவும் நம்ம சாபக்கூடாது. இல்ல சொல்லுதேன், யாருக்காகவும் எந்த தப்பான முடிவும் நம்ம எடுத்துடக்கூடாது. எனக்கு கூட காதல் தோல்வி. நான் என்ன சித்தா போயிட்டேன். இப்ப எதுக்கு தப்பு? நான் இதை தப்பா சொல்லிட்டேனா? ஏமா எழுத? உங்களுக்கு கூட காதல் தோல்வின்னு சொன்னீங்கல்ல. ஆமாமா, அது எவ்வளோ நல்ல புள்ள. எனக்கு காதல் தோல்வின்னு எனக்கு கண்ணிய தாரையா வந்துட்டேன். மனசுல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாளோ. உங்களுக்கு காதல் தோல்வியா? ஆமா, ஒன்னே மாதிரிதான். காதல் தோல்விதான். இருக்குதான் காதலிச்சேன். செருப்பு கட்டுப்ப தெரியுமா? ஏமா? ஐயோ, எனக்காக ஒரு பிள்ளை புள்ளா அழுத. நீ அழாத சரியா? சே, இவ்வளவு நல்ல பிள்ளையா தானே இருந்துட்டாவளே. சே, நல்ல பிள்ளையா இருந்திருக்காளே. சரிம்மா, அது முடிஞ்சு போனது நானே ஃபீல் பண்ணல. இப்ப நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? எல்லாம் நன்மைக்கு நினைச்சுக்கிட்டேன். ஆமா, அந்த பிள்ளைய கட்டிதான் நான் காலத்துக்கும் அவளுக்கு கழிவுதான் விட்டுட்டு இருக்கணும். நல்ல நேரம் ஆனா கெட்டல. எவரு சரியான அடங்கப்படாடி, திமிர் பிடிச்சவா, ஆணவம் பிடிச்சவா. நான் காதல இறங்கி போவேன், அவ உச்சாணிக்கு போவா. 2 சண்டை போட்டு தான் நாரிட்டு கடந்துப்போம். எங்க 2 பொருத்தமே இருந்திருக்காது. அதான் அந்த தெய்வமே பார்த்து பிரிச்சு வச்சுட்டு என் லைஃப்ல இனி அக்கறை கல்யாணம் நம்மளா இருக்க மாட்டேன். உன்ன மாதிரி மகாலட்சுமி மாதிரி பார்த்தோன்னே இறக்கப்படுற சுவாபம். என் ஃபீலிங் சொல்லணும்னு தரத்தரையா அழுத பாரு. இப்படி புள்ளையெல்லாம் கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? இப்ப பாரு, உனக்கும் எல்லாம் இந்த மாதிரி நல்ல குணவுள்ள பையன் கிடைப்பான் சரியா? எனக்கும் உன்ன மாதிரி ஒரு குணவுள்ள புள்ள கிடைக்கும். எதுக்கு கவலை பண்ணணும்? நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு சரியா? ஃபீல் பண்ணாம போமா. சரி, இந்த வருஷம் 12 முடிச்சுக்கல நீ? முடிச்சிட்டேன். சரி. நீ என்ன பண்ண போற? வீட்டுல சும்மா தான் இருக்க போறேன். சும்மா இருந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். நீ சவப்பட்டியில இருந்ததுக்கு சமம்.
என்ன காலத்துல இருக்க இப்ப நாலா பேர் படிச்சிருக்கேன், நம்ம ஊர்ல பேர் பாதி பிள்ளைகள் படிச்சிருக்கு. இப்ப ஜானனுக்கு பார்த்தாலும் பொண்ணு அது டீச்சர் ட்ரைனிங் படிக்கலாம். அதுக்கு அம்மா கூட கிடையாதான், கஷ்டப்பட்டு இருக்குல்ல. ஆனா நான் படிச்சே திருவேன்னு அவன் அம்மைக்குள்ள நகைய அடை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன சொல்லுதியா? நீ இறைவன வசதியோட பிறந்திருக்க, ஏதாவது படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம்ல. வீட்டை நீ இருந்தா நீ செத்துறதுக்கு சமம். பாரு, ஒரு நாள் காலேஜ் போய் படிக்க முடியாதா? ஒரு தையலுக்கு போ, ஒரு டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு போ, நான் புதுசா வந்திருக்க கம்ப்யூட்டர் அது படிக்க போ. ஆனா வீட்டுல மட்டும் இருந்தாது சரியா? அப்புறம் நீ யார் நினைச்சாலும் உன்னை காப்பாற்றவே முடியாது, பாத்துக்க. நான் சொல்றோம்ல, படிச்சு போ. சரி, நான் போறேன். போயிட்டு வாரேன்னு சொல்லணும். அப்ப நீங்க இங்கே தான் நிப்பீங்களோ? இல்ல போயிட்டு வர சொன்னீங்களா? போயிட்டு யாருக்கு சொன்னாலும் போயிட்டு வாரேன்னு சொல்லணுமா? அப்ப நீங்க இங்கே தான் நிப்பீங்களா? அப்ப நான் இன்னொரு கூட தண்ணி எடுத்து வரட்டா? ஏமா நீ போமா. அப்ப நான் போயிட்டு வர வேண்டாமா? இங்க பாரு, நான் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப கோவம் வரும், கேட்டியா? ஆமா, எனக்கு ரொம்ப கோவம் வரும், கிளம்பு. என்ன இந்த பையன் இப்ப வந்துருவேன்னு சொன்னா ஆளைய காணும், 3 மணிக்கு வந்துருவேன்னு சொன்னா நானும் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆளைய காணும். வந்ததே லேட்டு, அவரு நக்கலை பத்தியா? வாங்க மேடம், வாங்க மேடம். ஏதோ திருட்டு மொழி தாண்டம் ஆடுது, இவளுக்கு என்னமோ பண்ணிட்டு வந்திருக்காள. ஆஹா, இவள் திருட்டு மொழி கண்டுபிடிக்கதே எனக்கு பொழப்பா போயிரும் போலுக்க. என்னடி பண்ணிட்டு வந்த? ஆகா, பெருசா பண்ணிட்டு வந்திருப்பா போலுக்க. என்னடி பண்ணிட்டு வந்த? நாம என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிருதா அவள. எப்படி உங்களுக்கு தெரியும்? அது எனக்கு தெரியும், அது எனக்கு தாராளமா தெரியும். என்னடி பண்ணிட்டு வந்த? வேற ஒண்ணு இல்ல, நான் பாலம் வந்தேனா. சரி, பால் சொம்ப கையில தான் கொண்டு வந்தேன். தொலைச்சிட்டா. சரி, அப்படியே கோயில் வழியா வந்துட்டு இருந்தேன். சரி, திடீர்னு சாமி கும்பிடுவோமேனிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே பட்டிலாம் போட்டுட்டு நின்று திரும்பி பார்த்தா சொம்ப காணோம். அப்ப எங்க போயிருக்க? இல்ல, சொம்ப வச்சுட்டு எங்கயோ போயிட்ட, இப்ப சொம்ப காணும். இப்ப பால் இப்படி வாங்க, நீ வந்து அங்க இங்க சுத்திட்டு விளையாட்ட வீட்டுக்கு வர. இப்ப பால் இல்லாம போனா உங்க அம்மா கொண்டு வருவாங்க, நீ பால் வாங்காம போனா நான் கொண்டு வருவேன். பயந்து சமரசம் பண்றதுக்கு வந்திருக்க. இல்லையா? அதான் உன் திருட்டு போய் தாண்டவன் தெரியுதா? என்ன புது ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கு? என்ன இன்னைக்கு எங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராவலாம். சொந்தக்காரங்க வரவளா? எதுக்கு? என்னதான் உங்க அம்மைக்கு யாருமே சொந்தக்காரங்க இல்லைன்னு சொன்னீங்க? எங்க அம்மைக்கு இல்ல, எங்க அப்பாக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வராவலாம். உங்க அப்பாவுக்கு சொந்தக்காரங்க இல்ல? அது யார்ட்டி? எங்க அப்பா இருக்காவல, எங்க அப்பாக்கு அக்காவும் அவிய தங்கச்சியும் வராவலாம். ஓ, அக்காவுக்கு எத்தனை பிள்ளைது? அவிய அக்காக்கு 2 பையனா, அவிய தங்கச்சிக்கு ஒரு பையனும் ஒரு அக்காவுமா. பையனா? ஆமா, அவிய படிக்காவலாம், காலேஜ் படிக்காவலாம். உங்க வீட்டுக்கு வரவ? ஆமா, எங்க வீட்டுக்கு வராவலாம்ல. இன்னைக்கு இவனுக்கு விட்டுறக்கூடாது. சரி சரி, வீட்டுக்குள்ள போ. சரி, சொம்பு சொம்பு தானே, நான் கொடுக்கேன் வா. நிஜமாவே உங்க அத்தைக்கு 2 பையனா, உங்க சின்ன அத்தைக்கு 1 பையனா? ஆமா, எங்க அப்பா சொன்னாவல்ல. ஓ, காலேஜ் படிக்கணுமா? ஆமா. ஓ, சரி சரி, நீ உள்ள போ. சரி. பார்த்து போக மாட்டேன். எப்ப பார்த்தாலும் தடுமாறி தடுமாறி கீழே வந்துக்கிட்டு. நான் விழவே இல்லையே, நான் போய்கிட்டு தானே இருந்தேன். அந்த நிலவு இடிச்சு கீழே வந்தா என்ன சொல்றீங்க? நான் விழவே இல்லையே. நீ விழாம தான் தாண்டி பிடிச்சணும். ஆமா, விழுந்த மாதிரி எனக்கு தெரியலையே. எப்பவாவது உளுந்தா தெரியும், எப்ப பார்த்தாலும் பத்திரிக்கை நீ கீழே விழுந்தா உனக்கு எப்படி தெரியும்? அதை நீ நடக்கதாவே நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா எங்களுக்கு தானே தெரியும் நீ கீழே விழுதன்னு. சரி சரி, உள்ள போ. கொடுத்துருவோம்ல, நல்லதா இருக்கு. அத்தை பையன் வரானுங்களா? ஏதாவது பண்ணணுமே. இவா இனி 2 நாளைக்கு அங்க போக கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த சொந்தக்காரங்க கண்ணிலே இவ பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது யோசிக்கணுமே. ஏமா, நான் ஒண்ணு இனிமே விழ மாட்டேன். நான் எங்க அம்மையில பார்க்க வந்தேன். இந்த வாட்டி நான் உழுத நான் செக் பண்ணி பார்க்கணும். வா 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 வா, சீக்கிரம் வா வா வா, வாடி சீக்கிரம் வாடி.